ஃப்ரெண்ட்ஸ், காட்மோர் பஸ் எடுத்து இன்றைக்கு ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸெலாம் போகணும் அந்த இடத்துக்கு. ஃபுல்லாக மேலே தான் இங்கே ஃபுல்லாக கட்டன்லேருந்து வந்து இங்கே இந்த இன்னொரு பஸ் எடுத்து அங்கே போகணும். இங்கே இந்த கட்டன்லேருந்து இங்கே வேறு 1:30 மத்தியானம் எடுத்துது. அப்புறம் இங்கேருந்து அங்கே போய் எவ்வளோ நேரம் எடுத்து தெரியல. மேலே பக்கம் இப்படி கடையிலேருந்து இதே மெத்தன்ட்டுக்கு வளமையாக மாதிரி முழு பழங்களும் இருக்குது, முழு மரக்கறியும் இருக்குது. அங்கே எல்லா சாமானும் தட்டுப்பாடு வராது. ஏன்டா ஆக்கள் சாமான் இருக்கும், எல்லார்ட்டையும் காசு இருக்காது கரெக்டாக வேண்டி வைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு மலையும் ஒரு 20,000-30,000 அடி உயரம் பெறும். பாருங்க அப்படி இருக்காண்டு பார்க்கவே வித்தியாசம் தெரியும். இப்போ ஆழம் அப்படியே சுற்றி சுற்றி தான் போகணும். சேனலுக்காரன் புதுசாக இருந்தால் வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் சேவ் பண்ணி எடுக்கும் இந்த வீடியோவை. மலையக மக்களின் வாழ்க்கை. லயன் குடியிருப்பு. ஆழத்தில் ஏறி வருகிறோம் நாட்டுக்கு. வடிவான சேர்ச் உண்டு. ஒரு இந்து கோயில் ஒன்றும் இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. சிங்களம் இருக்குது, தமிழ் இருக்குது, முஸ்லீம் இருக்குது. இளைய மகளுக்கு தமிழ் தெரியுமா? நான் தமிழ் காய்க்க மாட்டேன், சிங்களத்தை தான் பயன்படுத்தினோம். என்னவோ தெரியல, 2-3 பேரில் காய்ச்சி அப்படி தான் பார்த்தேன். தமிழ் தெரியுமா? நான் தமிழ் காய்க்க மாட்டேன், சிங்களத்துலாம் காய்க்கணும். நாங்கள் தமிழில் காய்ச்சா தான் தமிழில் சொல்லுவேன். நாங்கள் என்ன கலைக்கிறோமான்ற அதை பார்க்கவோ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச இதை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. இதுவும் ஒரு எஸ்டேட் ஃபேக்கல்ட்டி. எங்கள் பள்ளிக்கூட புள்ளியர் எங்களோட டைம் தான் பள்ளிக்கூட பிள்ளைங்க மட்டும் போயினேன். நேற்று வந்து பாருங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் நடக்க போகிறோமோ தெரியல. அப்படி பஸ்ஸே முக்கி தான் போகும். பஸ் காடி என்ஜாய். இங்கே பாருங்க, டூரிஸ்ட் வரீங்க. வாங்க வாங்க வாங்க. இதுதான் மலையகம். அப்படி பாருங்க, ஃபுல்லாக 3 இதுவும் காட்டுறேன். அப்படியே கடையை ஆக்களில் கதை வச்சு இந்த வாழ்க்கை நடைமுறையெல்லாம் அப்படியே காட்டுறேன். இப்போ தேயிலையில் இப்போ இது இருக்காது, அட்டை இருக்காது. நான் இப்போ வெயில் நானே செத்து போயிடுமா. உங்களோட எல்லாரும் இதுக்கெலாம் இருக்கணும். ஒரு ஸ்டேஷனில் வேறு அங்கேக்கெல்லாம் வச்ச வீடுகளையும் பார்த்துட்டு தான் போகிறது. குட்டி மரக்கறி கடை. அப்படித்தான் கொழுந்து பிடிக்கும். தலையில் மேலேயறையில் தலையில் வெயிட் குறையினா அந்த விளாண்டு உடம்புக்கு வெயிட் தாக்காது. நாங்களும் சின்ன பேக்கோட கொழுவி ட்ரை பண்ணி பார்த்தோம். இங்கே நடக்கலாம், ஆனால் தலையில் கொழுவி ஃப்ரெண்ட்ஸில் போகலாம். மேலே பார்க்குறாண்டு யாரா இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சொர்க்கம். பார்த்து கொண்டே இருக்கலாம் மலையத்தை. ஆனால் நாங்கள் தங்குறதுக்கு ஒத்து வராது. ஏன்னா
வசதி இல்லை. ஹாஸ்பிட்டல் ஒரு பஸ் எடுக்கணும், ஸ்கூல் போகணும், எல்லாமே பொறுத்து. கண்ணு குளிர்ச்சியாக நல்ல இடம். உங்களுடைய வாழ்கிறதுக்கு எங்களுக்கு சரியமாக இருக்கல. உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பச்சரை கீழே விளாண்டு இல்லை, பனி மூட்டாங்கலாம் குழஞ்சிட்டு நார்மல் எங்கட இடத்த குளிர்மையாக தான் இருக்கு. இதுக்காக நடந்து போகிறேன்டா சத்தி கதை. இந்த ஆட்டோ விலக்கா நான் ஆட்டோவுக்கு நெருப்பு விலை 2000 ரூபா வேணும். கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே 2000 வேண்டாம். சரிதான், இந்த கொள்ளந்தட்டியெல்லாம் பாஞ்சு போயிருக்கல. ஆட்டோவுக்கும் சேதாங்க இருந்தான். ஆனால் காசு இருக்கணும், இருந்தால் தான் போகலாம் ஆட்டோவில். நாங்கள் லோ பட்ஜெட்லாம் வந்து ட்ரிப் பண்ணேன். செல்லும் பாதை யாழா நான் கூப்பிட்றோம். யாழா 5 ஒரு ஊர் இருக்குது. காலை போய்த்தான் நீர்வழி இருக்கிறாரு. நம்ம ஓடங்க இந்துவாக சொல்லி நிறைய காய்ச்சி. நாங்கள் ஒரேஞ்சாக நினச்சோம், அது பச்சை புளியா. தமிழ் என்ன கூட பேரஞ்சு தமிழாக்கலானே. வீட்டுக்கு ஒரு வாகனம் வச்சுட்டு போய் நம்ம அவசரத்துக்கு தேவை. எந்த நேரம் பஸ்ஸை பார்த்தோன்னு நிற்கல. பஸ் அந்தந்த டைமுக்கு தான் வரும். ஓடணும், என்னண்டாலும் வேலையை சுற்றி தான் ஓடணும். எப்படியும் என்ன வாகனம் இருந்தாலும். காளியம்மன் கோயில் கட்டிக்குறையில் நடக்கும். இது அணிஞ்சதை கடை எல்லாம் மூடி வச்சு மக்கள் வந்தால் மட்டும்தான் திறக்கும். வேலை சிங்களம் தான் காய்ச்சவை. நாங்கள் போய் தமிழில் காய்க்கத்தான் தமிழில் கீழே தானே போகிறோம். இல்லாட்டி சிங்களம் தான் அப்படி கீழே போகிறதுக்கு எங்கால பக்கம் அவடுத்து போகிறதுக்கு ஏதாவது போகணும். கிளச்சி தெரியாதா அந்த நடந்தது? சரி போயிட்டு வரோம். நடி வச்சா வரும். சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை தெரிஞ்ச மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாச்சு ஆகணும். அது வச்சு தான் இவ்வளோ நட்டதா? அது வச்சு தான் இப்படி நட்டதா? எல்லாம் நிறைய நண்பர்களாக இருப்பீங்க. நீ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யாராவது சொல்லுவோம். மலைக்கு வரைக்கெல்லாம் உதவியாக இருக்கும். முன் அனுபவம் இல்லை மலைக்கு போய். நடக்க நடக்க சும்மா மூச்சு தூக்கி வரும். இது ஆளை கெட்டாடு அது பாருங்க. ஒரு மேலே எவ்வளோ ஆழம் வந்து தெரியாது. ஆனால் விவரைக்கலாம் எல்லாம் புதுசாக வரும். மேலே பூக்கண்டு தான் காசு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா கலரும் பூக்கண்டு. மக்களே இங்கே பாருங்க. நாங்கள் பலமும் இடையில் ஒரு பாதை ஒன்று மாறி போயிட்டோம். போயிருந்தால் அந்த கீழே அந்த தண்ணிக்கெலாம் போயிருப்போம். நிறையத்துக்குள்ள அவையில் கேட்டுட்டு தான் போகணும். எந்தெந்த இடத்துக்கு புதுசாக போகிறோமோ இந்தந்த தாக்கெலாம் விசாரிச்சுட்டு தான் போகணும். அடிக்கொண்டே எங்கேயோ விட்டுரும் பாதை. நாங்கள் 2 பேரும் பட்ட அனுபவம் இது. மொத்தம் கேட்காம போய் பெரிய மேலேயே ஏறி போட்டு திருப்பிறாங்க. நாங்கள் பாதை மாறிட்டேன்ட்டு ஒரு 1000-2000 அடி ஆல்பம் இதான் குடிக்க போகிறாரு மக்களே. இதுக்குள்ளே மட்டும் நீர் வச்சு பாருங்க. ஒரு கால் மிஸ் ஆகினா கீழே தான் எங்களுக்கு குட்டி சரியான அந்த சொர்க்கம். அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பிடிக்கிறதுல ரியலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் எங்கள் முகமெல்லாம் எங்களை அறியாமலே ஒரு வித்தியாசமாக வந்துடும். அப்போலாம் அது நீர் வீழ்ச்சி
பாருங்க தேயிலை பிடிக்கணும். இப்போ இங்கே வெயில் குறைவு தானே, இப்போ வெயில் பிடிக்கணும். இப்போ பின்னேரம் தேயிலை குழந்தைருக்குது இல்லையா, என்ன இது இல்லையா அடிச்சிருமோ இதை ஒன்று சொல்லிக்கணும். இடியெல்லாம் அடிக்கணும். பாருங்க பிடிக்கும் இல்லை பொய்யிற வேர்த்து அந்த தேவையில்லா புல்லுகளை வெட்டி வெட்டி தான் நாங்கள் தமிழ்ல யோசிக்கிறேன். முழுசு முழுசு நீர்வீழ்ச்சி நாட்டின் உயிர் நாடிகள் பறிக்கிற வேகத்தை பாருங்க. தான் ஃபஸ்ட்டாக லைவாக பார்க்குறேன். மேலே பார்த்தா 200 அடி 2000 அடி ஆழத்தில் இப்போ கீழே நிற்கிறோம். இப்போ கட்டன் ரயிலை தோட்டத்துக்கு வந்து தான் ஃபஸ்ட்டாக ரயிலை கொய்கிறதா நேரெல்லாம் பார்க்குறேன். வீடியோலாம் பார்த்துருப்பேன். என் தான் நேராக பார்க்குறோம். தேயிலை தோட்டத்துக்கு மத்தியில் 1000 மணிக்கு எடுத்து போகணும். திருப்பி நாங்கள் கீழே காட்டணும் 2000 மணிக்கு. அந்த 2000 மணிக்கு தான் வந்துட்டோம். இப்போ நீர்வீழ்ச்சி கீழே போயிட்டோம். நீர்வீழ்ச்சியில் அடிக்க போயிட்டோம். போயிட்டு காட்டுறோம். ஓகே, இப்போ நாங்கள் சொர்க்கத்தை தேடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இந்த மலையத்துக்கு நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துட்டோம். அது நீங்கள் இதில் தெரியுது இது பண்ணி காட்டினார் கிட்ட வந்துட்டோம். மணி போயிட்டு நாங்கள் கேம்ப் பண்ணுறதுக்கான இடத்த பார்த்துட்டு எப்படி கேம்ப் போடுறோம், அங்கே தங்குறோம், என்னென்ன செய்கிறோம் வந்து உங்களுக்கையும் ஒரு வீடியோவாக எடுத்துட்டு போடுறோம். யாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தெரிஞ்சாங்க இருந்தால் ஷேர் பண்ணி விடுவோம். இன்னொரு அடுத்த வீடியோ வரும்.